உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்கள். 15/7/1985. 15/7/1985. பிறந்த நேரம் 5:58 மாலை. 5:58 PM. பிறந்த இடம் ஐயா? சீர்காழி. பிறந்த இடம்? சீர்காழிமா. சீர்காழி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மிருகசீரிடம், ரிஷபராசி, தனுசு லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஐயா கிட்ட பேசுறது பெரிய வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம், ரிஷபராசி, தனுசு. நன்றிங்க ஐயா. ஐயா சாமி நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா எல்லா வகை செல்வங்களும் பெற்று நல்லா இருப்பீங்க. லக்னாதிபதி நீச்சம். புதன் வந்து உச்சனுடைய வீட்டில் வலிமையாக இருக்கிறார். இப்போ வந்து உங்களுக்கு குரு தசை முடிஞ்சு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. சனி தசையில் புதன் புக்தி வரப்போகுது. ஆமாங்க. இந்த சனி தசை என்ன எப்படி இருக்கும்? எல்லாம் தொழிலெல்லாம் முடங்கி போயிடுச்சு. குரு தசையை விட சனி தசை தாங்க நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இல்லைங்க, குரு தசையை விட சனி தசை தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். புதன் புக்தி முடியணுங்க. 8ஆம் இடத்துல புதன் இருக்கிறார் இல்லையா? ஆமாங்க ஐயா. சனி தசை கேது புக்தியிலிருந்து தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த 8ல் எப்பெல்லாம் புதன் வருதோ, புதன் பாருங்க உங்களுக்கு செவ்வாயோடைய தொடர்பு, சனியோடைய பார்வை, 8ல் மறைவு. ஆமாங்க ஐயா. குருதசை புதன் புக்தியிலேயே நீங்கள் நல்லா இல்லையே. 2012 2013 உங்களை பெரட்டி போட்டுச்சே. ஆமாங்க, பெரட்டி கரோனா வேற ஆயிட்டேன். அதுலேருந்து மீண்டு வந்தப்ப ஜோசியம்ன்றது ரொம்ப சிம்பிளுங்க. டக்குன்னு பழசை வச்சே. ராகதசை புதன் பக்தி 97 98 99 97 98 சுத்தம் உங்களுக்கு. அப்போ என்ன வயசு? சின்ன வயசு. 97 98 14 15 வயசு. அந்த 97 98 12 13 வயசு. 97 98 உங்கள் குடும்பம் நல்லா இல்லை. ஆமாங்க ஐயா. அப்போ உங்களுக்கு விவரம் தெரியாத வயசு. விவரம் தெரிஞ்சு உங்களுக்கு எப்போ? 12 13. இந்த 12 13 நீங்கள் நல்லாவே இல்லையே. ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பா இறந்துட்டாங்க. அதுலேருந்து சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு வச்சுங்க. அதை தாங்க நானும் சொல்கிறேன். கஷ்டப்பட்டீங்கன்னு டீசெண்டாக சொல்கிறேன். அதை நீங்கள் சோத்துக்கே கஷ்டப்பட்டேன்னு பளிச்சுன்னு சொல்கிறீங்க. சனி தசை புதன் பக்தி 2026 27 28 இந்த 3 வருஷமே நல்லா இருக்காது. அப்படிங்களா? இல்லைங்க, 8ஆம் இடத்துல அவர் மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்ச செவ்வாயோடு சேர்ந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். இந்த புதன் எப்போ வந்தாலும் உங்களை தொல்லை பண்ணுவார். தொழிலில் தொல்லை பண்ணுவார். என்ன ஆதிபத்தியம் அவருக்கு? 7 10 ஆதிபத்தியம். 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் அவர் கெடுப்பார். ஆக இந்த அமைப்புகளில் தான் உங்களுக்கு புதன் அமைப்பு வேலை செய்யும். முதல்ல கெடுத்து பின்னாடி பலனை செய்வார். எப்படி? உச்சனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பாபத்துவமாக இருந்தாலும் அப்புறம் குரு பார்க்கிறாரு. கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் சுத்தமாக நல்லா இருக்காதுங்க. 1.5 வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாது. இன்வெஸ்ட் எதுவும் பண்ணாதீங்க. வீட்டில் யாராவது சிம்மராசி மீனராசி இருக்கிறாங்களா? இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. உங்க தயவால அதெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்காங்க. வீட்டில் சிம்மராசி அஷ்டமத்து சனியும் ஒரு ஜென்ம சனியும் இருக்கும். அதான் 2027 ஜூன் மாதம்னு சொன்னேன். சரிங்க ஐயா. ஐயா, வெளிநாடு போகிறதுக்கு ஏதாவது ரெடி பண்ணாங்களா? ரெண்டாவது வெளிநாடு போகிறதுக்கு அப்படிலாம் வெளிநாடு போகிற அமைப்புகள் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் சுக்கரனோட பார்வை இருக்குது. சனி தசையில ஒரு 1.5 வருஷத்துக்கு அகலக்கால் வச்சிடாதீங்க. சரிங்க ஐயா. கேது புக்தியில் இருந்து தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். கேது புக்தி 2028 10வது மாதம் தான் ஆரம்பிக்குது. இந்த கேது புக்தி தான் வந்து உங்களுக்கு லாபத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் சனி சேர்ந்திருக்கக்கூடிய 2-11 அமைப்புகளை கேது தான் உங்களுக்கு செய்வார். சுக்கரன் கூட உங்களுக்கு நல்லத்தான் இருப்பார். சஷ்டாஷ்டகமாக இருந்தாலும் ஸ்தான பலம் விதிவிலக்குன்னு அடிக்கடி சொல்கிறேன். வெளிநாட்டுக்கெல்லாம் போங்க, வேலைக்கு போங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு டிஸ்டர்ப் ஆகும். 1.5 வருஷம் வரைக்கும் அகலக்கால் வச்சிடாதீங்க. எதுவும் ஒரு இதை நம்பிடாதீங்க. உங்கள் ஜாதகம் லக்னாதிபதி நீச்சமானாலே 43 வயசுக்கு பிறகு தான் வாழ்க்கைன்றதை அடிக்கடி சொல்கிறேன்னா சொல்கிறீங்க. அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். லக்னாதிபதி நீச்சம், ராசியை நல்ல வேலையாக பார்க்குறாரு. லக்னாதிபதி நீச்சமானாலும் முறையான நீச்ச பங்கத்தை அடைஞ்சிருக்கிறாரு. உச்ச சனியோடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. ஆக இந்த அமைப்புகளில் 43 வயதிற்கு பிறகு கரெக்டாக 2028 தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதற்கான ஃபவுண்டேஷன் 2027 ஜூன் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஏதாவது வேலைக்கு போங்க. ஆனால் உள்ளூர்லெல்லாம் நீங்கள் இருக்க முடியாதுங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாகி சர வீடுகளில் இருக்கக்கூடிய தசைகள் நடந்தாலே வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு தான் போவீங்க. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஐடியாக்கள் இருக்குது. வெளிநாட்டுக்கு போங்க. வெளிநாட்டுக்கு போகிறதன் மூலமாக பொருளாதாரம், வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரும். வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. நேயர்களின் அனைத்து விதமான சந்தேகங்களை